Okay, good morning, all of you. We'll start the session from the point where we stopped in the last class, right? Uh, we discussed about some auditing terminologies, right? நான் இந்த பேசிக் ஆடிட்டிங் டெர்மினாலஜிஸ்ல இருந்து நான் கண்டினியூ பண்றேன். இந்த லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தாலும் முதலாவது விஷயம் error and fraud. Error and fraud mean error என்று சொல்றது குறிப்பிட்ட எந்த நோக்கமும் இல்லாமல் ஒரு தவறு ஏற்படுமாக இருந்தால் அது வலு, ரைட்? எரர்ஸ் சொல்றோம். ஆனால் ஒரு குறித்த நோக்கத்தோடு ரைட் நாம் ஒரு தவறை செய்வோமாக இருந்தால் தட் இஸ் ஃப்ராட், மோசடி. ரைட், இது சம்பந்தமா நாங்கள் லாஸ்ட் கிளாஸ்ல டீப்பா பார்த்தோம். அதே போல ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ. ட்ரூ அண்ட் ஃபேர் வியூன்னு சொல்றது உங்களுடைய நிதி கூட்டானது இஃப் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் டஸ் நாட் கண்டெயின் எனி மிஸ்டேக், எந்த விதமான தவறுகளும் இல்லாத போது, அல்லது டஸ் நாட் and also does not include any fraud, எந்த மோசடிகளும் இல்லாத விடத்து, சட்டங்களுக்கு அமைவாக தயாரிக்கப்பட்டிருக்கும் விடத்து, right, in compliance with the law, and disclose all necessary information, தேவையான சகல தகவல்களையும் வெளியிடப்பட்டிருக்குமானால் then the financial statement is to be true in the true and fair view. உண்மையானது நேர்மையான தன்மையை கொண்ட ஒரு நிதி கூற்றுன்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. அடுத்த கன்செப்ட், முக்கியமான கன்செப்ட் மெட்டீரியலிட்டி. மெட்டீரியலிட்டிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஆடிட்டிங்ல, ரைட்? இது சம்பந்தமாக பல கேள்விகள் இந்த எண்ணக்கரு சம்பந்தமாக கடந்த கால வினாக்கள்ல பாஸ் பேப்பர்ஸ்ல கேட்கப்பட்டிருக்கிறது. மெட்டீரியலிட்டி என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது நான் ஒரு உதாரணத்தோட விளங்கப்படுத்தினேன், right? So here the definition has been given: misstatements including omissions are considered to be material if they individually or in the aggregate could reasonably be expected to influence the economic decision of users taken on the basis of financial statement. ஏதாவது ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது பிழையாக சொல்லப்பட்டிருக்குமாக இருந்தால், அல்லது ஒமிஷன் ஏதாவது விடயம் தவறவிடப்பட்டிருக்குமாக இருந்தால், அதனுடைய தாக்கம் தனியாகவோ அல்லது ஒட்டுமொத்தமாகவோ ஒரு தீர்மானம் எடுக்கின்ற, பொருளாதார தீர்மானத்தை எடுக்கின்றவருடைய தீர்மானத்தில் தாக்கம் செலுத்துமானால் that is materiality. So we call it as பொருண்மை கோட்பாடு, ரைட்? நான் ஒரு உதாரணம் சொன்னேன். இப்ப ஒரு 10 million இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிற இடத்துல ஒரு 2000 rupees மிஸ் ஆக்கப்பட்டிருக்கு. ஸோ அல்லது ஒரு டேர்ன் ஓவர் விற்பனை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இயருக்கு ஒரு 10 million நடக்கிற இடத்துல ஒரு 2000 rupees or missing. So then it's a very small amount. Right? So and the missing குறித்த கம்பெனி தொடர்பான தீர்மானம் எடுக்கின்ற செயற்பாடுகள்ல ஒரு பயனாளர், ஒரு நிதி கூட்டத்தை அடிப்படையாக கொண்டு தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு பயனாளர் தீர்மானம் எடுக்கின்ற விஷயங்கள்ல பெரியோர் பாதிப்பை ஏற்படுத்தாது, ரைட்? 10 million is investment or turnover, and 2000 is not a big amount. But ஒரு retail shop 20,000 அல்லது ஒரு 30,000, let's say 20,000,
ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று செய்து ஒரு ரிட்டைல் ஷாப் ஒன்று செய்கிறோம். 2000 is missing. So almost 10%. So then it's a big amount for that retail shop. அந்த சில்லறை வியாபாரம் செய்கிற கடையை பொறுத்த மட்டும் அது ஒரு பெரிய அமௌண்ட். தென் அங்க எடுக்கப்படுற தீர்மானங்கள் அந்த $2000 லாஸ்ங்கிறது ஆதிக்கம் செலுத்தும். இந்த கட்டத்துல பொறுமை என்ற விஷயம் இப்படித்தான் பார்க்கப்படுது. பொறுமை இருக்கா? பொறுமை இட்ஸ் மெட்டீரியல் ஓ இம்மெட்டீரியல். மெட்டீரியல் மீன்ஸ் 2000 உதாரணத்தின்படி ஒரு $2000 லாஸ்ங்கிறது $20,000 இன்வெஸ்ட் பண்ண இடத்துல இட்ஸ் மெட்டீரியல். வேறஸ் ஒரு 10 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணப்பட்ட இடத்துல வந்து ஒரு 2000 மிஸ்ஸிங் என்று சொல்றோம், அல்லது 10 மில்லியன் டர்ன் ஓவர் இருக்கிற இடத்துல ஒரு 2000 மிஸ்ஸிங் சொல்றோம். இட்ஸ் நாட் கோயிங் டு பி a big amount, therefore it's an immaterial for that organization. அடுத்த கான்செப்ட் நாங்க பார்த்தோம் என்னன்னு சொன்னால் reasonable assurance. Reasonable assurance, right? Reasonable assurance mean an audit gives the reasonable assurance on the truth and fairness of financial statement, which is high but not absolute level of assurance. The auditor's report does not guarantee the financial statement are correct, but they are true and fair within a reasonable margin of error. Which means, உதாரணத்துக்கு இதையும் பத்தி நான் கதைச்சேன்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் அல்லது பெரிய கம்பெனி போறீங்க, ஒரு வருஷம் 1/4/2019 இருந்து 31/3/2020 நிதியாண்டு முடிஞ்சு. நீங்க 2020ஆம் ஆண்டு ஒரு மே அல்லது ஜூன் மாதம் அளவுல போறீங்க. அந்த 1 இயருக்குள்ளேயும் கிட்டத்தட்ட ஒரு 1000 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. நார்மலா வந்து ஆடிட்டுக்கு வந்து ஒரு 2 வீக்ஸ் அல்லது 1 மந்த் அப்படி ஒரு டைம் தான் தருவாங்க ஆடிட் பண்றது. I am talking from practical point of view, right? Not theoretical point of view. So what will happen? அந்த 1000ஐயும் வந்து டிரான்சாக்ஷனையும் உங்களுக்கு வெரிஃபை பண்றது, சரி பார்க்கறது, இதெல்லாம் டைம் கிடைக்க மாட்டேன். So then what you will do? You filter the transaction based on any criteria. ஏதோ ஒரு அடிப்படையை கொண்டு நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா இந்த டிரான்சாக்ஷன்ல மிக முக்கியமானதை ஃபில்டர் பண்ணுவீங்க. I'm sorry. ரைட்? அல்லது ஒரு சாம்பிளிங் ஒன்று செய்யறீங்க. ஒரு லெட்ஸ் சே 100 அல்லது 150 டிரான்சாக்ஷனை செக் பண்றீங்க. ஸோ 100 அல்லது 150 டிரான்சாக்ஷனை செக் பண்ணிட்டு நீங்க சொல்ல இயலாது 100% பியூரான ஒரு தூய்மையான ஒரு நிதி கூட்டுண்டு. அப்படி ஒரு அஷூரன்ஸ் உறுதிப்பாட்டை உங்களால கொடுக்க முடியாது. 100% என்று சொன்னால் தட் இஸ் அப்சல்யூட் அஷூரன்ஸ், முழுமையான ஒரு உறுதிப்பாடு. It cannot be given by the auditor. ஆனால் ஒரு ரீசனபிள் மார்ஜின் ஆஃப் எரர், ஒரு 5 to 10% can be a mistakes. அது உங்களோட சாம்பிளிங்ல தெரியாம இருக்கலாம், ரைட்? எடுபடாம இருக்கலாம். ஸோ therefore ஒரு நியாயமான உறுதிப்பாடு, ரீசனபிள் அஷூரன்ஸை தான் ஒரு கணக்காய்வாளரால் வெளிப்படுத்தப்படுகிறது அன்றி ஒரு அப்சல்யூட் அஷூரன்ஸ், முழுமையான ஒரு உறுதிப்பாடு வெளிப்படுத்தப்படுவதில்லை. அவர் வந்து நிதி கூற்று வந்து உண்மையானது, நேர்மையான, தன்மையானது உடையதாக இருக்கு என்று சொல்றது இது ஒரு நியாயமான ஒரு உறுதிப்பாடாகத்தான் அவரால் தெரிவிக்க முடியும், ரைட்? 100% யாரும் டிரான்சாக்ஷன்ஸோ அல்லது அங்க இருக்கின்ற இன்டர்னல் கண்ட்ரோலையோ அல்லது சகல விடயங்களையும் கணக்காய்க்கு உட்படுத்தக்கூடிய
போதிய அளவு காலங்களோ அல்லது அவகாசங்களோ கிடைக்காத காரணத்தினால் அல்லது அவருடைய கணக்காய்வினுடைய விசாலம் மட்டுப்படுத்தப்படுகிற காரணத்தினால் பல காரணங்களை கொண்டு இன்ஹரண்ட் லிமிடேஷன்ஸ் நான் பின்னு பார்ப்போம் காரணங்களை இருக்கின்ற காரணத்தினால வந்து அப்சல்யூட் அஷூரன்ஸ் முழுமையான உறுதிப்பாட்டை வழங்க முடியாது. மாறாக ஒரு நியாயபூர்வமான உறுதிப்பாட்டை தான் கணக்காய்வாளரால் என்ன செய்ய முடியும், வழங்க முடியும். இந்த எண்ணக்கரு தொடர்பாகவும் பாஸ் பேப்பர்ல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ரீசனபிள் அஷூரன்ஸ் ரைட் பார்க்கலாம். அடுத்த பாயிண்ட்குள்ளே இன்டர்னல் கண்ட்ரோல். Internal control means internal control consists of process to provide reasonable assurance about achievement of organization's objective with regard to efficiency and effectiveness of operations, reliability of financial reporting, compliance with law and regulations. Right? But நான் இதுக்கும் சம்பந்தமாக கதைச்ச ஞாபகம் இருக்கு. Anyway, right, I will repeat it. உதாரணமா நான் சொன்னேன், ரைட், யூ வாண்ட் டு பை a 100 PC for ATI. ரைட், நினைச்ச மாதிரி பொது நிதியை பயன்படுத்தியோ அல்லது குறித்த நிறுவனத்துடைய நிதியை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்யலாது, நாங்கள் நினைத்த மாதிரி எல்லாம் கொள்வனவு செய்ய முடியாது. ஸோ அதுக்காக நிறைய நடைமுறைகள் கட்டுப்பாடுகள் இருக்கு. ரைட், உதாரணத்துக்கு வச்சுக்கொள்வோம், ஒரு லேப் இன்சார்ஜ் 100 பீசிஸ் 100 பிசி வேணும், கம்ப்யூட்டர் வேணும்னு சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று பண்றார். ஸோ தட் இஸ் தேர் ஷுட் பி அ ரிக்வெஸ்ட். ரைட், ஸோ ஆர்கனைசேஷன்ஸ்ல தே வில் கால் அஸ் ரெக்விசிஷன் ஃபார்ம். ஏதோ ஒரு ஆவணத்தின் ஊடாக வந்து அந்த ரிக்வெஸ்ட் முன்வைக்கிறார். ஸோ தென் ஆர்கனைசேஷன்ல வந்து மொத்தமான பெறுமதியின் அடிப்படையில வந்து சில கொள்வனவு நடைமுறைகளை பேணுகின்ற நடைமுறை விதிகளுக்கு ஏற்ப நிறுவனத்துல நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. உதாரணமா ஒரு 1000 ரூபீஸ்க்குரிய அல்லது 2000 ரூபீஸுக்குரிய பொருளை வாங்குறதுக்கும் 2 லட்சம் ரூபாய் அல்லது 10 லட்சம் ரூபாய்க்குரிய பொருளை வாங்குறதுக்கும், ரைட், அங்கே ஒரு 2 மில்லியன் 3 மில்லியன் பெறுமதியான பொருட்களை வாங்குறதுக்கும் ஒவ்வொருவான அந்தந்த நிறுவனத்தினுடைய நடைமுறை கொள்கைகள் இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி தான், ரைட், அந்த பாலிசிக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் என்ன செய்யலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுங்க, இந்த 100 பிசிஸுக்கு வந்து ஒரு 10 மில்லியன் வருது. ரைட், ஸோ there will be a bid committee. ரைட், அந்த ரிக்வெஸ்ட் என்ன செய்வாங்க, பிட் கமிட்டி போடுவாங்க. பிட் கமிட்டி என்ன செய்யும், ஓகே கொட்டேஷன் எடுங்கன்னு சொல்லுது. ரைட், அல்லது டெண்டர் ஹோல்ட் பண்ணணும்னா டெண்டர் ஹோல்ட் பண்ணணும். ரைட், தென் கொட்டேஷன் அல்லது டெண்டர் வரும். அதுக்கு ஒரு நாள் கூடி என்ன செய்வாங்க, they will open it. அதுக்கு பிறகு இது வந்து ஐடியோட சம்பந்தப்பட்டிருந்தால டெக்னிக்கல் கமிட்டி ஒன்று இருக்கு, டிசி. ரைட், டெக்னிக்கல் கமிட்டிக்கு வந்து அதை ஃபோர்ட் பண்ணி எந்த கம்ப்யூட்டர் வந்து நல்லது என்ற ஒரு ரெக்கமெண்டேஷனை பெற்று அதுக்கு பிறகு they will make purchase order. Right, then after they will go for a purchase order. Then அதுக்கு பிறகு சப்ளையர் என்ன செய்வாங்க, டெலிவரி பண்ணுவாங்க. டெலிவரி, ரைட், delivery of goods. Then it will come to store. Right, ஸ்டோருக்கு வரது போல எங்கள் ஆஃபீஸில் செக்யூரிட்டி இருக்கு. செக்யூரிட்டியில் வந்து செக் பண்ணப்பட்டு அங்கே வந்து புதிய அதுக்கு ஏதாவது ஆவணங்கள் இருந்தாலும் தயாரிக்கப்பட்டு ஸ்டோருக்கு வரும். ஸ்டோரில் வந்து செக் பண்ணி உள்ளுக்கு எடுத்ததுக்கு பிறகு, ரைட், குட் ரிசீவ் நோட், GRN, குட் ரிசீவ் நோட் வழங்கப்படுது. தென் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போய் அக்கௌண்ட்ஸ் பிராஞ்சில் கொடுக்கும். அப்புறம் தி ப்ராசஸ் த செக். ரைட்,
you see this ஒரு விடயம் பல நபர்களுக்குள்ளால் செய்யப்படுகின்றது. பல நிறுவனத்தினுடைய கட்டுப்பாடுகளை பேணி மேற்கொள்ளப்படுது. ஆகவே ரீசனபிள் அஷூரன்ஸ் ஒன்றை நாளாந்தங்களுடைய செயற்பாட்டில் வழங்குவதற்காக நிறுவனத்தில் காணப்படுகின்ற நடைமுறைகள், நிறுவனத்தினுடைய கொள்கைகள், கட்டுப்பாடுகள் அனைத்தும் அகக்கட்டுப்பாடு இன்டர்னல் கண்ட்ரோல் சொல்லப்படுது. வாங்குறவர் தேவைப்பட்டவர் பொருள் தேவைப்பட்டவர் ரிக்வெஸ்ட் பண்றார், ரைட்? ரெஜிஸ்டார் வந்து ஒரு பிட் கமிட்டிக்கு இன்ஃபார்ம் பண்றார். பிட் கமிட்டிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர், அது வந்து கூடுது. அதுக்கு பிறகு கொள்வனோசி குவாட்டேஷன் அல்லது டெண்டர் கால் பண்றதுக்கான அப்ரூவலை கொடுக்குது. பிறகு குவாட்டேஷன் அல்லது டெண்டர் கிடைச்சது பிறகு அதை உடைக்கிறாங்க. டிரான்ஸ்பரண்ட் ப்ரோசஸ், வெளிப்படைத்தன்மையான நடைமுறை. தென் ஆஃப்டர் இது வந்து ஒரு டெக்னிக்கலோட சம்பந்தப்பட்ட விஷயம் என்றதால ஐடியோட சம்பந்தப்பட்ட டெக்னிக்கல் கமிட்டிக்கு அனுப்புறாங்க. they get the recommendation from the technical committee, right? அதுக்கு பிறகு எந்த பிராண்ட் டெக்னிக்கல் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணிருக்கோ, ரைட், அந்த பிராண்டுக்கு வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் போடுறாங்க, கொள்வன கட்டளை. அந்த சப்ளையர் அதை வழங்குறார். வழங்குகின்ற பொழுது அவருடைய ஸ்டோர்ல இருந்து வெளியாக்குகின்ற பொழுது ஒரு டெலிவரி ரிப்போர்ட் அல்லது வே பில் ஒன்றை கொடுத்து எங்களுடைய நிறுவனத்துக்கு அனுப்புறார், ஏடிஐக்கு. அது வந்து செக்யூரிட்டியில் செக் பண்ணப்படுது. தென் ஆஃப்டர் ஸ்டோருக்கு வருது. ஸ்டோர் கீப்பர் வந்து அந்த டெலிவரி நோட்ல வந்து அல்லது வே பில்ல வந்து சைன் பண்ணி பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி திருப்பி அந்த கொண்டு வந்து ஆக்கள்கிட்ட கொடுக்கிறார், ரைட்? அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னால் எல்லாத்தையும் செக் பண்ணி ஸ்டோர்ல எடுக்கிறாங்க. தட் இஸ் he is giving another document, GRN, good receive note. good receive note யாரு சப்ளை பண்ணானோ அவருக்கு போகும், ரைட்? ஒரு காப்பி. தென் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வந்து ஃபைனான்ஸ்ல கொடுக்காங்க, வவுச்சர் போடுறாங்க, ரைட்? எல்லா துணை ஆவணங்களையும் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸையும் சேர்த்து எல்லாத்தையும் செக் பண்ண பிறகு செக் எழுதி செக்கை இஷ்யூ பண்றாங்க. ஸோ இத்தனை நடைமுறையும் இத்தனை கட்டுப்பாடும் ஒரு செயற்பாட்டுக்கு நிறுவனத்தில் இருக்கு. ஸோ தட் இஸ் இன்டர்னல் கண்ட்ரோல், ரைட்? சே ஃபார் an example, I want to take a leave. ஒரு நாள் லீவ் எடுக்கணும். I have to inform my HOD saying that I will be on leave, right? So leave sheet எடுக்கணும், leave form எடுக்கணும். I have to get the recommendation from HOD. I have to get the approval from the director, right? I have to submit to the administration. Administrationல இருக்கிற உரிய சப்ஜெக்ட் கிளாக் வந்து I'm sorry, ஃபர்ஸ்ட்டுக்கு நான் லீவ் செட் ஃபில் பண்ணணும், right? I have to prepare it. I have to get the recommendation from HOD. Then I have to forward to director's approval. Then after director office என்ன செய்யும்? So they will forward to the administration. லீவ் செய்கிற சப்ஜெக்ட் கிளாக்கு வந்து அனுப்பப்படும், ரைட்? அப்போ எந்த லீவ் வந்து இயருக்கு 41 days என்று சொன்னால், ரைட், they will detect, right, இத்தனை நாள் இத்தனை எடுத்தார். They will record in the leave report. They will keep the document. ஸோ இத்தனை விஷயம் போயிருக்கு, ரைட்? வருட முடிவில் லீவ் சமரைஸ் பண்ணக்குள்ள இத்தனை நான் எடுத்த லீவ் வந்து லீவ் ரிப்போர்ட்ல இருக்கு. ஸோ they will certify and give it if தேவைப்பட்டால். ஸோ இது வந்து ஒரு லீவுக்குரிய ப்ரொசீஜர். இப்படி பல விடயங்கள், ரைட்? எக்ஸாமுக்கு அப்ளை பண்றீங்க, you have to fill your form. You have to get the recommendation from the respective lecturer. You have to get the HOD's approval, right, or recommendation. Then you have to get the approval from the director, right? Then after it is forwarded to the registrar office. அதுக்கு பிறகு தான் என்ன செய்வாங்க? அட்மிஷன் ப்ரிப்பேர் பண்றாங்க. Then they hand over the admission,
right? Then you sit the exam. When you are sitting the exam, you have to sign on the attendance and the admission, right? Finally, all the attendance and admission is returned back to the register office to release your results. அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸாம் பேப்பர் எல்லாம் திருத்தி கொடுத்ததுக்கப்புறம் they will release the results. ஸோ இத்தனை நபர்களுக்கு கூடாக போகுது. ஸோ இவை அனைத்தும் ஒரு நிறுவனத்தில் இருக்கின்ற நடைமுறைகள், ரைட், கொள்கைகள், ரைட், கட்டுப்பாடுகள் அனைத்தும் என்ன அகக்கட்டுப்பாடு, இன்டர்னல் கண்ட்ரோல்னு சொல்றோம். The other point, segregation of duties. Right? Segregation of duties என்று சொல்லுற பொழுது நான் சொன்ன இந்த அகக்கட்டுப்பாட்டிலே இதை சொல்லிட்டேன். ஒரு டாஸ்க் பல நபர்களுக்கூடாக செய்யப்படுது. Dividing the task of responsibility for certain task and between the different people, so that the work of one person can act as a check on the other work of someone else. Or நான் சொன்ன 100 பிசி வாங்குறேன், தேவைப்பட்டாலே உதாரணமா எனக்கு இன்னும் ஒரு லேப்டாப் தேவைப்படுது ஆஃபீஸில், நான் என்ன செய்யலாது ரிக்வெஸ்ட்டை பண்ணி நானே போய் ஃபைனான்ஸில் காசு எடுத்து நானே வெளியில் போய் குவாட்டேஷன் எடுத்து நானே அதை ஜட்ஜ் பண்ணி நானே அதை வாங்கி வந்துட்டு பில்லை கொடுத்துட்டு பேமெண்ட்டை செட்டில் பண்ண முடியாது. பட் பிசி வாங்குறது அல்லது லேப்டாப் வாங்குறது ஒரு நடவடிக்கை. நான் ரிக்வெஸ்ட் பண்ணணும், பைசா ஆஃபீஸுக்கு அனுப்பணும், அது கோட்டேஷன் கால் பண்ணணும், பிட் கமிட்டி கூடணும், டெக்னிக்கல் கமிட்டி கூடணும், ரைட், அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ஆர்டர் போடணும், அதுக்கப்புறம் ஸ்டோருக்கு போகணும், அதுக்கப்புறம் அது ஃபைனான்ஸுக்கு வரணும். ஸோ ஒரு நடவடிக்கை, ஒரு டாஸ்க் பல நபர்களுக்கூடாக பிரித்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ தட் இஸ் கால்ட் segregation of duties. Segregate, right? Dividing the task of a responsibility for a task, certain task between different people. ஏன் ஒருவருடைய செயற்பாடு இன்னொருவரால் கவனிக்கப்படும். அந்த கட்டத்துல வழுக்கலையோ மோசடிகளையோ தவிர்த்து கொள்ளலாம். For an example, you got last semester result. Last semester உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து, ஸோ ரிசல்ட் ஷீட் வேணும்னு சொன்னால் you have to apply for the result sheet. அதுக்கப்புறம் அங்கே ரிசல்ட்ஸை வந்து பார்த்து எழுதுறாள் வந்து ப்ரிப்பேர் ஆகணும் ரிசல்ட் ஷீட்டு. ஸோ நீங்கள் ஃபார்மை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும், ரிசல்ட் ஷீட்டை ஒரு ஆள் ப்ரிப்பேர் ஆகணும், இன்னொரு ஆள் அதை செக் பண்ணுது, இன்னொரு ஆள் அதை ரெக்கமெண்ட் பண்ணுது, இன்னொரு ஆள் அதை அப்ரூவ் பண்ணுது. இப்போ ஒருவருடைய வேலை இன்னொருவரால் பரீட்சிக்கப்பட்டு பார்க்கப்படுது. ஸோ அதனால வழுக்கலையோ தவறுகளையோ என்ன செய்யலாம், வழுக்கலையோ மோசடிகளையோ தவிர்த்து கொள்ள முடியும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் segregation of duty. Right. The other one is objective of audit. சரி பிள்ளைகள், நான் objective of audit ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் ஏதாவது நீங்க கேட்கணுமாக இருந்தால் you can ask. You can put it in the chat box, so you can ask through the mic. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் நான், ரைட், சைலண்டா இருக்கணும். ஸோ யூ ஹேவ் டு ஃபாலோ த டிசிப்ளின் ஆஃப் த கிளாஸ், ரைட். நான் டைம் தருகின்ற பொழுது come through the chat box, so you can switch on the mic and you can ask. Is there anything to clarify? Nothing? Okay, let me to move to the next point.
clear, I think. Objective. ஆடிட்டை பொறுத்த மட்டும் ஆடிட்டினுடைய பிரதான நோக்கம் துணை நோக்கம் என்று அதை ரெண்டாக பிரித்து நோக்கலாம். Primary objective of the audit is to enable the auditor to express an opinion. Whether the financial statements are prepared in all material respect in accordance with the Sri Lanka accounting standard and relevant regulation and true and fair view of the affairs of the entity. Similarly, an audit opinion provides reasonable assurance to the users that financial statements are free from material misstatement. However, there are inherent limitations in audit that affect the auditor's ability to detect the material misstatement. What is this? முதன்மை நோக்கம் துணை நோக்கம் என்று பார்க்கலாம். முதன்மை நோக்கம் என்று சொன்னால் கணக்காய்வினுடைய பிரதானமான முதன்மை நோக்கம் நிதி கூட்டுக்களின் மீது ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்குவதுதான், ஒரு அபிப்பிராயத்தை தெரிவிப்பதுதான் முதன்மை நோக்கம். இலங்கை கணக்கீட்டு நியமம், ரைட், எல்கேஎஸ் இருக்கலாம் அல்லது SLFRS இருக்கலாம், அதற்கு அமைவாக ஏனைய நிதி பிரமாணங்களுக்கு அமைவாக, ரைட், இந்த நிதி கூட்டானது ட்ரூ அண்ட் ஃபேர் வியூல தயாரிக்கப்பட்டிருக்கின்றது அல்லது படவில்லை, என்ன காரண தயாரிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது இல்லையா என்ற அபிப்பிராயத்தை வெளியிடுவதுதான் கணக்காய்வுடைய முதன்மை நோக்கம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செகண்ட் பேரா சொல்லுது ரீசனபிள் அஷூரன்ஸ் right is given by reasonable assurance is given to the users, saying that financial statements are free from material misstatement. பெரிய ஒரு மெட்டீரியலான ஒரு பிழை இல்லை என்ன செய்யலாம், உறுதிப்படுத்தி சொல்லலாம். However, there are inherent limitations in audit that affect the auditor's ability to detect the material misstatement. இருந்தாலும் சில தொடர்ச்சியான அல்லது மரபு ரீதியான வரையறைகள், கணக்காய்வில் இருக்கின்ற வரையறைகள் இந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுல சில ஒரு வரையறையாக இருக்கு, ரைட்? ஸோ கணக்காய்வினுடைய முதன்மையான நோக்கம் என்னன்னு சொன்னால், ஸோ திஸ் இஸ் த primary objective, right? Secondary objective is something wrong. This is the secondary objective, to detect the errors and frauds. வழுக்களையும் மோசடிகளையும் கண்டுபிடிப்பது, to detect the errors and fraud. Secondary objective ஒன்று. To prevent the errors and frauds. வழுக்களையும் மோசடிகளையும் தடுப்பது. That is also secondary objective. Third one, to identify and report the weakness in the internal control system. ஒரு நிறுவனத்துடைய அகக்கட்டுப்பாட்டுல ஒரு நிறுவனத்துடைய அகக்கட்டுப்பாட்டுல இருக்கின்ற குறைபாடுகளை அடையாளம் காணுவதும் அது சம்பந்தமாக அறிக்கை வழங்குறது இன்னொரு துணை நோக்கம். To encourage the moral obligation of client staff to prevent from communicating fraud, right? தொடர்பாடல்ல அல்லது அறிக்கையிடல்ல ஏதாவது மோசடிகள்
இடம்பெறுமாக இருந்தா அதை கூட என்ன செய்யறது தடுக்கிறதுக்குரிய மோட்டிவேட் பண்ற விஷயம் தடுக்கிறதுக்குரிய ஊக்குவிப்புகளை செய்யறதும் கணக்காய்வுடைய துணை நோக்கங்கள்ல உண்டு. உதாரணமா அக்கவுண்ட்ஸ் சரியா இருக்கும், சரியான முறையில நடந்திருக்கும், அறிக்கையிடல்ல மோசடிகள் ஏற்பட்டு பைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல மோசடிகள் இருக்கு. ரைட்? I'm sorry, நான் மாறி சொல்லிட்டேன். பிராக்டிக்கல் கண்டெக்ஸ்ட், நிறுவனத்துல மோசடி இருக்கும், ஆனால் நிதி கூட்டு பெர்ஃபெக்டா இருக்கு. I'm sorry, நான் தவறுதலா சொல்றேன். நிறுவனத்துல மோசடிகள் இடம்பெற்றிருக்கும், நிறுவனத்துல தவறுகள் இடம்பெற்றிருக்கும். அதாவது அவங்களுடைய டே டு டே நாளாந்த நிதி செயற்பாடுகள்ல மோசடிகளும் வலுகளும் இருக்கும். ஆனால் அறிக்கையிடல் சொல்லுகின்ற பொழுது கம்ப்ரிஹென்சிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் and the financial state position, right? எல்லாத்திலேயும் பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. பட் when you go through the documentation, financial statement எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பட் நடைமுறையில நிறுவனத்துக்குள்ள வழுக்கலும் மோசடிகளும் இருக்கலாம். ஸோ இதை தடுக்கிறதும் ரைட் கணக்காய்வுடைய துணை நோக்கங்கள்ல உண்டு. Let's different class of audit, right? ஆடிட்டினுடைய வகைகள், கணக்காய்வுடைய வகைகள். கணக்காய்வுடைய வகைகளை ரைட், கணக்காய்வுடைய வகைகளை சொல்றதுக்கு முதல் நான் திரும்பவும் கேட்கிறேன், ஏதாவது தெளிவில்லாம இருந்தா அல்லது மேலதிகமான விளக்கம் தேவைன்னு சொன்னா you can ask through the chat box. So you can now switch on. I'm giving time. Kuna time tara, right? Switch on mic and you can ask as possible. Right? Objective. Okay. Objective திரும்ப கேட்கிறார். Right? திரும்பவும் சொல்றேன், கணக்காய்வுடைய நோக்கம் இரண்டாக பிரிக்கலாம். முதன்மை நோக்கம், துணை நோக்கம். முதன்மை நோக்கம் என்னன்னு சொன்னால் கணக்கு நிதிக்கூட்டின் மீது அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துதல் தான் முதன்மை நோக்கம். உங்களுக்கு நான் ஆடிட்னா என்ன, கணக்காய்வுண்டா என்ன என்ற டெபினிஷனை சொல்லுகின்ற பொழுது நான் விரிவான விளக்கம் தந்திருக்கேன். ரைட்? ஈவன் அதில் இருக்கிற ஒவ்வொரு டெர்மினாலஜிக்கும் கூட மிகவும் ஆழமான விளக்கங்களை நான் சொன்னேன். ஸோ அந்த இடத்துல நான் சொன்னேன், ரைட், audit is an examination of transaction. Audit is an examination of business transaction carried out by independent professional person with a view to form an opinion on the financial statement, underlying financial control. Right? நிதி பிரமாணங்களுக்கு ஏற்ப தயாரிக்கப்பட்ட நிதிக்கூற்றின் மீது ஒரு அபிப்பிராயத்தை வெளிப்படுத்தும் நோக்குடன் கண்ணியமானதும் சுதந்திரமானதுமான தொழிலை செய்கின்ற ஒருவரால் மேற்கொள்ளப்படுகின்ற பரிச்சாத்தம் தான் கணக்காய்வுன்னு நான் சொன்னேன். ஸோ தட் இஸ் த மெயின் ஆப்ஜெக்டிவ், ஒரு அபிப்பிராயத்தை வெளிப்படுத்த. துணை நோக்கங்களாகத்தான் நீங்க என்ன சொல்லலாம், இந்த ஸ்லைட்ஸ்ல இருக்கிற விஷயங்களை நீங்க சொல்லலாம். ஒன்று, வழக்கலை மோசடிகளை கண்டறிதல், டிடெக்ட். இரண்டாவது, வழக்கலை மோசடிகளையும் தவிர்த்தல். மூன்றாவது அகக்கட்டுப்பாடுடைய குறைபாடுகளை அடையாளம் காணுதல். ரைட்? ஏதாவது தொடர்பான முறைகேடுகள், மோசடிகள் இருந்தால் அதனை தடுத்தல். இப்படி ஏனைய நோக்கங்கள் எல்லாம் நிறைய என்ன செய்யலாம், கணக்காய்வுக்கு சொல்லிக் கொண்டு போகலாம். ரைட்?
Okay, now I am moving to different types of audit, right? Give me a minute. Right? ஒன்று கணக்காய்வு வந்து தன்மையை கொண்டும் ரைட் பிரிக்கலாம். அடுத்தது கணக்காய்வு இடம்பெறக்கூடிய கால அடிப்படையாகவும் என்ன செய்யலாம், பிரிக்கலாம். கணக்காய்வுடைய தன்மையை கொண்டு நாங்கள் பிரிக்கின்ற பொழுது ஸ்டாட்யூட்டரி ஆடிட், நியதி சட்ட கணக்காய்வு, நியதி சட்ட கணக்காய்வு. பிரைவேட் ஆடிட், தனிப்பட்ட கணக்காய்வு. இன்டர்னல் ஆடிட், அகக்கணக்காய்வு. மேனேஜ்மெண்ட் ஆடிட், முகாமைத்துவ கணக்காய்வுன்னு சொல்லி கணக்காய்வின் தன்மையை வைத்துக்கொண்டு நாங்கள் இப்படி பிரிச்சுக்கொண்டு சொல்லலாம். அடுத்த பக்கமாக நீங்க பாப்பீங்கன்னா என்றால் கணக்காய்வு இடம்பெறக்கூடிய கால அடிப்படையில உறுதி கணக்காய்வு, ரைட், ஃபைனல் ஆடிட், இன்டரிம் ஆடிட், இடைக்கால கணக்காய்வு. The other one is continuous audit, தொடர்ச்சியான கணக்காய்வு. Right? Now you see, statutory audit means the audit carried out by the entities because law requires them to do it. Law requires them to do it. Right? Example, an audit of a company is carried out as per the Company Act. As per the Company Act. Right? ஒரு சட்டம் கணக்காய்வு செய்ய வேண்டும் என்று வேண்டியிருக்குமாக இருந்தால் அந்த சட்டத்திற்கு அமைவாக செய்யப்படுகின்ற கணக்காய்வுகள் நியதி சட்ட கணக்காய்வுகள். Right? The special feature of statutory audit is that the regulation in respect of audit affairs, appointment of auditor, their qualification, removal, rights and duties, scope of audit, report, etc. laid down in the relevant statute. அந்த சட்டப்படியான கணக்காய்வு செல்லும்போது அதுக்கு சில பிரத்யேகமான இயல்புகள் இருக்கு. யார் அந்த ஆடிட்டை செய்ய வேண்டும், அவருடைய தகமை என்ன, அவர் எவ்வாறு நியமிக்கப்பட வேண்டும், அவர் எவ்வாறு நான் அந்த நியமனத்திலிருந்து விலக்க முடியும், அவருக்குரிய உரித்துக்கள் என்ன, அவருடைய கடமைகள் என்ன, அந்த கணக்காய்வுடைய விசாலம் எவ்வாறு இருக்க வேண்டும், அவர் யாருக்கு அறிக்கையிட வேண்டும், சம்பந்தமான விடயங்கள் அந்த குறித்த சட்டத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஏற்கனவே நம்ம படிக்கும் போதும் டிஸ்கஸ் பண்றோம். வரையறுக்கப்பட்ட பொதுக்கம்பெனியாக இருந்தால் கட்டாயம் பட்டய கணக்கறிஞர் ஒருவர் தான் கணக்காய்வை செய்ய வேண்டும் அந்த கம்பெனி. இது அந்த கம்பெனி ஆக்ட்ல சொல்லப்பட்டு சாதாரணமான ஒரு நபர் என்ன செய்யலாது. பொது கம்பெனியை பொறுத்த மட்டும், வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனியை பொறுத்த மட்டும் என்ன செய்யலாது, கணக்காய்வு செய்ய முடியாது. So that is statutory audit. The second one is private audit. Private audit is conducted into an affairs of an entity by the auditors on owner's request, auditor to do so, and not because of legal requirement. Audit of the accounts of proprietorship and partnership. Right. உதாரணமா வந்து நிறுவனத்தினுடைய உரிமையாளர் தனிப்பட்ட ரீதியாக கணக்காய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புவார்களா இருந்தால் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் செய்யப்படுகிற கணக்காய்வு தனிப்பட்ட கணக்காய்வு. உதாரணமா வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை எடுத்துக்கொண்டீங்கன்னா, பங்குடமை எடுத்துக்கொண்டீங்கன்னா, சில பங்காளர்கள் சில முடிவுக்கு வராங்க, கணக்காய்வு வந்து செய்யணும் தனிப்பட்ட ரீதியில்.
So that is private audit. That is private audit. The other one is internal audit. Internal audit is conducted by an employee of a business into any aspects of its affairs as a service to the management. In general, internal audit activities include one or more of the following. Right? Right. Let's discuss later on this. அகக்கணக்காய்வு அல்லது உள்ளக கணக்காய்வு சொல்லுங்கள் குறித்த நிறுவனத்துடைய ஒரு தொழில் செய்கின்ற நபர், இன்டர்னல் ஆடிட்டர்ங்கிறவர் அவருடைய எம்ப்ளாயி, ரைட்? குறித்த நிறுவனத்தின் உள்ளே தொழில் செய்கின்ற ஒரு நபர் ஒரு செயலினால் மேற்கொள்ளப்படுகின்ற கணக்காய்வு உள்ளக கணக்காய்வு. ஆனால் இந்த உள்ளக கணக்காய்வுடைய உள்ளக கணக்காய்வாளர் அவர் கணக்காய்வு செய்து விட்டு முகாமைக்குத்தான் அந்த அறிக்கையிடலை செய்கிறார். That is one of the following என்று சொல்ல வந்தன. வெளியே கணக்காய்வாளர் அவ்வாறல்ல. உதாரணத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, கம்பெனி, ரைட்? எக்ஸ்டர்னல் ஆடிட்டர், ரைட், ஆடிட் ஒன்று செய்து கம்பெனியுடைய உரிமையாளர்கள் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ், அவங்களுக்கு தான் அறிக்கை இருக்கிறார். ஆனா அந்த கம்பெனி தன்னுடைய ஒரு ஒரு அகக்கணக்காய்வாளர் ஒருவர் நியமித்து, ரைட், அவர் அந்த நிறுவனத்துடைய எம்ப்ளாயி நியமித்து அந்த குறித்த நபர் ஒரு கணக்காய்வு ஒன்று செய்தால் அவர் யாருக்கு சமைக்கிறார்னா சமர்ப்பணம் செய்கிறார் அவர் அறிக்கையை கம்பெனியினுடைய முகாமைக்கு. முகாமை என்ன செய்யும் சொன்னால், ஏன் இப்படியான இன்டர்னல் ஆடிட்டை வச்சுக்காங்கன்னு சொன்னால், ரைட், வலுது மோசடிகள் தவறுகள் எதுவும் நிகழக்கூடாது, அல்லது அந்த விஷயங்கள் இருந்தா அதுக்குரிய என்ன அதுக்குரிய ரெமடிஸ், ரைட், என்ன திருத்தங்கள் உத்தியோகபூர்வமாக செய்யப்பட வேண்டும், எங்க என்ன இடத்துல நிறுவனத்துல இன்டர்னல் கண்ட்ரோல் வீக்கா இருக்கோ அதை முகாமை சரி செய்யறதுக்காக வந்து காணப்படுகின்ற ஆடிட்டர் இன்டர்னல் ஆடிட், ரைட்? இப்போ எக்ஸ்டர்னலா வந்து ஒருவர் வந்து எங்களோட பிரச்சனைகளை சொல்லி நாங்க கண்டுபிடிச்சு அதை பெரிய ஒரு சிக்கலாகாம நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா வலு மோசடிகளை தவிர்க்கிறதுக்காக நிறுவனத்துக்குள்ளே உள்ளக கணக்காய்வு செய்து கொண்டு வரோம். அப்ப என்ன செய்யும், இந்த ஒர்க் எல்லாம் நீட்டா இருக்கு. ஸோ எக்ஸ்டர்னல் ஆடிட்ல இந்த பிரச்சனைகளும் வர வாய்ப்பு இல்லை. ஸோ இது முகாமைக்கு சமர்ப்பிக்கப்படுது, உலக கணக்காய்வாளரால் முகாமைக்கு சமர்ப்பிக்கப்படுது. முகாமை எங்க பிரச்சனை இருக்கோ, எங்க அந்த குறைபாடு இருக்கோ அந்த உரிய ரெஸ்பான்சிபிள் ஆபீசர்ஸோட அதை என்ன செய்யும், கதைச்சு சரி பண்ணி கொள்றதுக்கு ஒரு ஆலோசனையாகவும் இது அமையுது, ரைட்? பெரும்பாலான பெரிய அளவுல பாரிய அளவுல நிதியோட இயங்குகின்ற நிறுவனங்கள் பெரும்பாலும் இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் அல்லது இன்டர்னல் ஆடிட் யூனிட் அவங்களோட டிபார்ட்மெண்ட் இருக்கு, ரைட்? ஸோ பிரதானமான வித்தியாசம் இதுதான். வெளியே கணக்காய்வாளர் உரிமையாளருக்கு அறிக்கைகள் செய்கிறார், உலக கணக்காய்வாளர் முகாமைக்கு என்ன செய்கிறார், அறிக்கையிடல் செய்கிறார். Management audit. Management audit is an inquiry into the efficiency and effectiveness as a review of decision-making process. எந்த ஒரு நிறுவனத்திலையும் முகாமை அல்லது அந்த டைரக்டர் போர்ட் தான், அந்த மேனேஜ்மெண்ட் தான் தீர்மானத்தை மேற்கொள்ளுகின்றது. அந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் ஒழுங்காக நடைபெற்றப்பட்டிருக்கா, அதனுடைய விளைதிறன் என்ன வினைத்திறன் என்ன என்பது சம்பந்தமாக, ரைட், முகாமை தனக்கு தேவையான ஒரு கணக்காய்வு செய்யுமா இருந்தால் அது வந்து மேனேஜ்மெண்ட் ஆடிட், ரைட்? You could have studied efficiency, effectiveness. Right? Efficiency and effectiveness. Doing the right thing, சரியான விடயத்தை செய்தல்ங்கிறது விளைதிறன், எஃபெக்டிவ்னஸ். Doing the thing right, சரியாக செய்தல் என்பது வினைதிறன், ரைட்? ஸோ ஒரு முகாமை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், say you have a top management, you have a middle management,
right? Again, you have low level management. Say this is low level, this is middle, not low level. My goodness. So you have a top management, you have subordinates, right? Again, you have so this is top management, this is middle management, this is first line managers. Low level first line managers. So here you had to have effectiveness, right? Here you have to have efficiency. So top management தான் பிரதானமான தீர்மானங்கள் எடுக்கு. That should be the right? They have to make the right decision. சரியான விடயத்தை தீர்மானிக்கணும். கீழ் நோக்கி போகின்ற பொழுதுதான் efficiency will be there. அது சரியாக நிறைவேற்றப்படுதா என்றதை பார்க்கணும். Right? If you are a senior person, if you are a senior manager, right? If you are close to the CEO, right? Chief Executive Officer, Pradhana நிறைவேற்ற அதிகாரி, right? Could be, say for an example, in SLEAT, the Director General is the CEO, right? Avaroda, the directors of ATI, right? In the head office, Deputy Director Generals, directors are there. So that is the senior management team, the top management, right? The top management is should make the right decision. சரியான தீர்மானத்தை எடுக்கும். Then when they are coming down, right, at the field level, அது சரியாக நிறைவேற்றப்படுதா என்பதை பார்க்கணும். That is efficiency. That is efficiency. Right. Okay. That is management audit. Right. இப்போ நாங்க வந்து பிளேல் இந்த side, right? இதை நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். Now we will move to this one, right? Right. கால அடிப்படையில் வந்து டைமிங் அடிப்படையாக வந்து நான் செய்யும் பொழுது இறுதி கணக்காய்வு, the final audit will take place after the accounting year end, and year end it is designed to complete the audit of accounting year or and after, right? Year endல நாங்க செய்றோம், that is final audit. Interim audit mean interim audit is conducted on periodic basis during the final year, during the financial நிதி ஆண்டு நடந்து கொண்டிருக்கும் பொழுதே, ரைட், ஒரு குறிப்பிட்ட காலத்துல நாங்க செய்கின்ற கணக்காய்வு interim audit, right? How do you call இடைக்கால கணக்காய்வு. The auditor attends his examination on monthly, quarterly basis as the work may require. This gives more value where interim accounts has been prepared by the client, right? ஒரு வருடம் முடிஞ்சதுக்கு பிறகு இருந்துட்டு எல்லாத்தையும் செய்யறதை விட காலாண்டு அடிப்படையில் அல்லது மாத அடிப்படையில் அல்லது அரையாண்டு பொருசனம் அப்படி நிகழ்த்தப்படுகின்ற கணக்காய்வு வந்து இடைக்கால கணக்காய்வு. Continuous audit mean continuous audit is where member of audit staff are occupied continuously on audit
throughout the financial period, or where they are attend at frequent interval during the financial year. Continue. சில இடங்கள் இருக்குது, right? மோசடிகள் நிறைய நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், right? They will appoint continuous audit. குறிப்பிட்ட கால இடைவெளியில என்ன செய்வாங்க, தொடர்ந்தும் கணக்காய்வு செய்து கொண்டிருப்பாங்க. So that is called continuous audit. So that is continuous audit. Right? So this is the summary of the first part or first chapter, right? கணக்காய்வினுடைய வரைவிலக்கணத்தை பார்த்தோம். கணக்காய்வு எவ்வாறு கணக்காய்வு என்ற எண்ணக்கரு தோற்றம் பெற்றதுன்றதை பார்த்தோம். ரைட்? கணக்காய்வுக்கும் கணக்கீட்டுக்கும், ரைட், புலனாய்வுக்கும் இடைப்பட்ட வித்தியாசங்கள் என்னன்னு பார்த்தோம். கணக்காய்வு தொடர்பான அடிப்படையான எண்ணக்கருக்களை பத்தி பார்த்தோம். கணக்காய்வுடைய நோக்கத்தை பத்தி பார்த்தோம். கணக்காய்வுடைய வகைகளை பத்தி பார்த்துருக்கோம். ரைட்? Now what you can do, right? Right? You can take 19, 18, 17, 16 audit past papers. Right? இந்த சாப்டர் சம்பந்தமா வந்திருக்கிற கேள்வி இதை நீங்க ஆன்சர்களை செய்து பாருங்க. Right? So this is the first chapter. Right? About time is also up, 10:30. Right? நான் முடிக்கிறதுக்கு முதல் ஏதாவது திரும்பவும் கேட்கிறேன். I am giving time. Right? ஏதாவது கேட்கணும்னு சொன்னால் chat boxல கேளுங்க, அல்லது if you wish you can switch on your mic and you can ask questions or clarifications. So மறந்துடாதீங்க, அடுத்த கிளாஸ்ல உங்களோட பேருக்கு பதிலா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்து ஜூம் கிளாஸ்ல எழுதுறாங்க. ஸோ அட்டெண்டன்ஸ் அதில் செய்கிறது எங்களுக்கு லேஸாக இருக்கும், இந்த நம்பர்னு பார்க்குறதுக்கு. ரைட்? உரிய டைமுக்கு 9:30 கிளாஸ் இருந்தால் ஒரு 10 மினிட்ஸுக்கு முதல் நீங்கள் என்ன செய்யலாம், போனாலாம். போனாயிட்டு can be in the waiting room, so I will make you unable to enter into the class. Right? So in the class, sincerely it's very disciplined. Right? Then the mic on பண்ண எந்த disturbance இல்லை. So இதே போல தொடர்ந்தும் any Zoom class, the cooperation is highly appreciated. Before I am winding up, again I am asking, do you have any clarifications? No clarification? Then we can wind up. Still I didn't finish, right? People say thank you. Right? So no more questions. So then we will wind up. Right? Thank you very much. We'll meet in the next class.